இன்னைக்கு தக்காளி ரசம் செய்வது எப்படின்னு பார்ப்போமா? ஒரு டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 5 பூண்டுப்பல்லு. இது எல்லாத்தையும் நைஸா அரைக்காம கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுக்கணும். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிய அரை கப் தண்ணியில கரைச்சு ஒரு பவுல்ல ஊத்துறேன். ஒரு கப் தண்ணி, 1/4 கப் தக்காளி, மஞ்சள் தூள் அரை ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையுமே நல்லா கரைக்கணும். சில பேர் இத மிக்சியில அரைப்பாங்க, ஆனா கையால இத கரைச்சாதான் டேஸ்ட். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் அரை டீஸ்பூன் ஜீரகம், மிளகு, ஜீரகம், பூண்டு இதெல்லாத்தையும் நம்ம கொர கொரன்னு அரைச்சோம்ல அந்த பொடி, அப்புறம் ஒரு வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை. ஃப்ளேமை சிம்ல வச்சுட்டு 1 நிமிஷம் இது எல்லாத்தையும் கிளறணும். இத கிளறும் போதே நல்ல வாசம் வரும். ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்ச கரைசலை இதுல சேர்த்துக்கணும். இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுக்கணும். ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி போடுறேன். இப்போ ரசம் நுரைச்சு வருது. ஸ்டவ் ஆஃப் பண்றேன். கொத்தமல்லி தலையை கொஞ்சம் தூவி விடுறேன்.